செடி அந்த செடி வச்சிருங்க. செடி கரெக்ட்டா இருக்கணும். இல்லடா அடிக்க மாட்டாங்க ரெடி அங்கல. நான் பிரசன்னா கரெக்ட்டா இருக்குங்க. இங்க பாருங்க. வைக்கிறதே ஒரு சைடு. போட்டி அடிக்குது ஆளு. நான் கரெக்ட்டா இருக்குனா கீப்பர் நின்னுட்டீங்க ஃபீல்டர் இருக்காங்கல. ஏய் இங்க ஸ்லிப்லயே 3 பேர் நிக்கறாங்கடா. ஒரு ஆளு தூக்கி இங்க போடுங்க கரெக்ட்டா இருக்கு. ஒரு ஆளை ஏத்தி அப்படி போடுங்க. சரி ஓகே. 3 பேர் யார் எதுக்கு? நிப்பாட்டுங்க நீ நிப்பாட்டுங்க. நீ தான்டா பவுலர். இதெல்லாம் யாரும் அடிக்க மாட்டாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் பால். 10 ஓவர். ஃபர்ஸ்ட் பால். இல்லன்றா பவுலர். நிமிஷம் ஓகே வெறுகுடி ஸ்டார்ட் ஆகும். இப்படி வீசு. இதெல்லாம் பவுலிங்ல பேட்டிங் மாட்டறதா வரும். செகண்ட் பால். ஷாட் ப்ரோ. தம்பி புடிச்சு வீசு. சூப்பர் சூப்பர். ராலி அப்படி தான் போகும். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண அவசியம் இல்ல. தேர்ட் பால். ரெண்டு கொஞ்சம் அதிகம் பண்ணனும். நீங்க வேற கொஞ்சம் கம்முனு இருங்க. நீங்க சின்ன பையனோட இன்னும் விளையாண்டுக்கிறீங்களா? இதுதான் பண்ணாதேன்னு எப்பவும் போல போடு. ஏய் நாங்களே எதிரி வெளியாளில வெளியே இருக்காங்க. தேர்ட் பால் ரீ. அப்படியே கப்பா. ஏய் ப்ரோ இங்க வீசு. ஆடா. ராலி என்ன பண்ண? ரெண்டு கை நீட்றா. ஃபோர்த் பால். உங்காலே சொல்ல எரியிறியா வராங்களே பின்னாடி முள்ளெல்லாம் கொஞ்சம் மட்டமா யார் வேணா போடுங்க டக்குன்னு போடுங்க ரன் கணக்கு வச்சுக்கோங்க 9 ஸ்கோர் நீங்க எப்படி அப்படிதான் ஷாட் ப்ரோ விட்டுருங்க யார் எந்த டீம் விளையாடுறாரு அது தெரியல அது அம்பையர் எடுத்துப்பாரு இருக்கு இவங்க டீம் எடுத்து கம்மன் நின்னு பக்கத்துல நின்றதே சொல்லி தெரியும் நந்தகுமார் கிட்ட அவுட் இல்ல புவிதா எந்த வேலைக்கு 10,000 சம்பளம் மாமா ஷாட் வாயில வந்துற போ படிக்கணுமா இல்ல அப்படியே பைக் கடை போறா நோ போர் அவன் போறேங்கறா நீ நோ போறேங்கறா சொல்றது நீ வேலைக்கு போறனா சொல்லலாம் கிளிப் லெவல் போறலாம் அடிக்கிறது இல்ல எத்தனை எனக்கு கேக்குறேன் கமான் எடுத்து வா நீ ஏன் மேல மோதற மாதிரி வர சரி அதெல்லாம் நந்தகுமார் அடி அதான் ஸ்கூல் நீங்க பாத்துமா ரைட்டா அவன் மெதுவா தான் போறேன் சரிங்க ஸ்ட்ரைட் ஆடு அதெல்லாம் படி பல்லியா படி பாத்தீங்க அடிக்க போற இடத்துல அடிச்சு போறாங்க அவுட் காசு நீங்க பணவே இல்ல டப்புஞ்ச கையில யார் யார் பக்கத்துல இருக்கீங்க அவங்க எல்லாம் ஒரு ஓட்டம் போன கரெக்ட்டா ரைனா ரொம்ப பாத்து புவிக்கா கேக்குறேன் யார் அது புவிக்கா காசு ஸ்லோ பண்ணு அங்க வராரு இங்க வாங்க அது புரியுது இங்க யோசிக்கிறாரு நான் சொன்னேன் இங்க நில்லுங்கன்னா அங்க போயிட்டு இருக்கீங்க பாத்து ஏய் என்னடா பண்ற இந்த டிராயர் போடுறதே பிரச்சனை நான் சொல்றேன் என்ன அந்த பால் வீசுறாங்க அவுட் எதுக்கு இவ்வளவு பால் லேட்டா இறங்கிச்சு தோனி கடைசியா தான் இருக்கும் அதை வச்சிருக்கோம் அவர் ராகுல் டிராவிட் மாதிரி வாட்ச்
மார்க் கொடுப்பானுங்க ஏன்